ப்ரோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரளா லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நம்ம வந்து தெரியாமல் பண்ணி இந்த கீர் பாக்ஸ்லாம் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் KDF இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தேவரபேட்டாக்கு போகிறோங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதுக்கப்புறம் கர்நாடகா நடுவில் இருக்குங்க அந்த கோயில். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தா ஜஸ்ட்டு 54 கிலோமீட்டர். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுங்க. சரி வாங்க, நான் எதுவுமே ஜஸ்ட்டு மேப் பார்த்தா போக போகிறேன். ஸோ அது என்ன எங்கே போக முடிய போகுது எனக்கே தெரியல. ஏன்னா நான் எந்த ஒரு வீடியோஸும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. யார் யார் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சார் நானும் இவங்க 2 பேர் தான். ப்ரோ யார் இப்போ சீக்கிரம் ஏர் ப்ரோ, போலீஸ்கார வரான். ஸோ ஃபைனுக்கு போட்டு விட்டுற போகிறான். நோ பார்க்கில் நீ நிப்பாட்டி இருக்கிறோம். ஏன் டக்கு டக்குன்னு பேசணும் எனக்கே தெரியலையே. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைசூர் ரோட் அங்கேருந்து கிளம்புறோங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா மார்க்கெட்லேருந்து கிளம்புறோங்க. ஸோ வீட்டாண்டே விளாக் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப டிராஃபிக் இருந்தால சரி வேணாம்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஓ மை காட், இதாக பிச்சு போகுது. ஓ ஒட்டிக்கோ. ஸோ இப்போ ரைட்டு போக சொல்லியிருக்கு. பட் ஆனால் அது நோ பார்க்கிங் ஆச்சு. போக முடியுமா முடியாதா தெரியலையே. வேறு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மைக்கு ஸோ இன்றைக்கி எதுவும் இல்லை. ஏன்ப்பா இவ்வளோ போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, நிற்கிறத பார்த்தாவே பயமாக இருக்கே. ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் 48 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து பெங்களூர்லேருந்து 1 டே ரைடாக நம்ம தாராளமாக போகலாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஸோ அந்த யூடியூப் பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அது எப்படி இருந்துச்சு வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். KDF ஒரு வழியாக எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஸோ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:11. ஸோ 3.1 வருதுங்க. ஸோ 1:10 ஆகுது. ஸோ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் சொல்லுன்னா கரெக்டாக 2 மணிக்கு போய் ரீச் ஆகும் சொல்லுது. ஸோ ரொம்ப டிராஃபிக். கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்குது. வெயில் போட்டு பொலன்னு பொழக்குதுங்க. பட் அப்பப்போ கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. பட் ஆனால் சொல்லக்கூடாத அளவுக்கு வெயில் அடித்து சாவடிக்குது. ஓ Gen 1 Duke 390. ஸோ அப்போலேருந்து ஒரு 60 இல்லை ஒரு 50 தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பெருசாக வந்து காட்டுற அளவுக்கு எதுவும் இல்லை, அதனால தான் விலாகும் பண்ணல. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அத்திப்பள்ளி டோல்கேட் அப்படியே வந்து ஒசூர் அப்படியே போக வேண்டியதான். ஸோ அடுத்து எங்கே ரைடு போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானும் சொல்லி எனக்கு பெஜாராகிடுச்சு. சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, ஊட்டிக்கு வாங்கன்றீங்க, போட்டிக்கு போன்றீங்க. ஏதாச்சும் பக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே யார் சாமி ஒரு. சரி இந்த கேப் அடிப்போமா. ஸோ என்ன சொல்கிறதுங்க, ஸோ யூடியூப் இந்த மாதிரி பண்ணது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பையன் வந்து கதறான் வேறு. என்ன ப்ரோ எனக்கு மனசே விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண ஆகும்னு நினச்சே கூட பார்க்கல நான் அப்படின்னு நானே நினச்சி பார்க்கல தம்பி. ஏன் இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கும் வீடியோ எடுக்கணும். எடுத்துகிட்டு வரையா விலாகு எடுத்துகிட்டு வரையா என்ன விலாக் எடுத்துகிட்டு வரையா ஃபோனில்? புரியல. ஃபோனில் விலாக் எடுத்துகிட்டு வரையான்னு கேட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கலாம், ஒரு தடவை போய் செக் பண்ணால் தெரிய போகுது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டான்னு கேட்குறாங்க ப்ரோ. ஸோ ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வேகமாக ஒரு 100 ஆச்சும் க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏன் தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ வர இடத்துலங்க ஸோ 2-3 இடத்துல டெஸ்ட்டு மிஸ்ஸு கீழே இடிச்சிருப்பேன் நானே. ஏன்னா ஓட்டுறவங்கலாம் அந்த மாதிரி ஓட்டுறாங்க, என்ன பண்ணட்டும் நான். ஸோ நான் வேறு கரெக்டாக 1:30 மணிக்கு வேறு கிளம்பிட்டேன்னா எத்தனை மணி 1:15 வெயில் போட்டு சரியான பொழக்குதுங்க. ஸோ ஃபோன் வேறு ஆடுது, கீழே வீந்திர போகுது. KDF இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தா இன்னும் 19 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு இடம் வருமா பார்த்தா ஃபுல்லாகவே டிராஃபிக்கு இந்த சிட்டிக்குள்ளேயே சுற்றி நின்றோம். ஸோ இப்போ தான் ஒரு வழியாக பார்க்க காற்று சில்லுன்னு அடிக்குது, ஒரு மரமாக தெரியுதுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எனக்கு சில இப்போ டவுட்லாம் இருந்துச்சு. ஓ மை காட். ஸோ ப்ரோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரளா லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்க போகிறாங்க.
ஆமாம் தானே ப்ரோ? கேரளா எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? கேரளா ஸ்லாங்கு மலையாளம் கற்றுக் கொடுப்பீங்களா? சரி, ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் கேரளாவில்? ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் கேரளாவில்? எனக்கு நின்ன இஷ்டமானது, எனக்கு நின்ன இஷ்டமான, எனக்கு ஒன்று இஷ்டமான. ஐ மிஸ் யூ சொல்கிறதுக்கு, ஐ மிஸ் யூ சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? டக்குலாம் கேட்குறேன், அப்படி தான் கேட்பேன். நான் நின்று மிஸ் செய்யணும். ஸோ கேடிஎஃப் நான் நின்று மிஸ் செய்யணும் அப்படின்னா நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தங்க. ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு நான் ஒன்று என்ன சொன்னது? நான் இன்னும் பிரேமிக்கின்யோம். ஸோ கேடிஎஃப் நான் உங்களை பிரேமிக்கின்யோம். என்னமோ ஒன்றுங்க, போக கற்றுக்கலாம். ஸோ அம்மா வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்புறமா எடுத்துக்கலாம், விடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஓட்டத்தெலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமாங்க. ஸோ வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போய் சண்டே ஒரு நாள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அது ஒரே தடவை ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து இந்த மாதிரி ஒரு பைக் ரைடு பண்ணுறது எவ்வளோ சுகமாக இருக்குது. இதுலேயும் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ண போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறது சிட்டிக்குள்ளே இருக்கிறோம், அங்கங்கே நடுவில் வந்துடுவாங்க. ஸோ ஒரு பையனோட பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ்ஸே பைக்கு தாங்க. எந்த பையனை வேணால் போய் கேட்டு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு பைக்கு, செகண்டு தான் ஆள் அப்படி இப்படின்னுவாங்க. ஸோ எனக்கும் ஃபஸ்ட்டு பைக்கு தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. வா. ஸோ இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் தமிழ்நாட்டிலலாம் இந்த ஊட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. கரெக்டாக கீர் கட் பண்ணுறேண்ணா நான், கரெக்டாக கீர் கட் பண்ணுறேண்ணா நான். அப்போ பண்ணதெல்லாம் கவனிக்கலையா? ஸோ இந்த கீர் கட் பண்ணுறது நான் கற்றுக்கணுங்க. ட்ராக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ட்ராக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க நம்ம இப்போ ட்ராக்கில் போனோன்னா ஸோ டக்குன்னு கீர் கட் பண்ணணும். நம்ம கீர் கட் பண்ண திரும்ப டக்குன்னு கியர் போட்டால் கியர் பாக்ஸ் அப்படியே டம்முன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதான் முடிஞ்ச அளவுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கியர் கட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கணுங்க நம்ம. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த கியர் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த கார்னரிங்லாம் வந்தால் படுத்து இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசை, ஆனால் கீழே விழுந்துருவோம். ஸோ கியர் கட் பண்ணால் கியர் பாக்ஸ் போய்ட்டும் ஒரு பயம், ஏன்னா நம்மளது புது வண்டி இல்லைங்க. ஸோ அதனால் கியர் கட் பண்ணுறது தப்பாக பண்ணி கரெக்டா. ஸோ கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேங்க. ஸோ நம்மளது தெரியாமல் பண்ணி இந்த கியர் பாக்ஸ்லாம் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட கற்றுக்காமல் இருந்தேன். ஸோ ப்ரோ பார்த்தா நானே கியர் கட் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி தெரியும், பட் இருந்தாலும் இந்த கியர் பாக்ஸ் அடி வாங்கிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ ப்ரோ பார்த்து சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% கற்றுக்கிட்டு இருக்குங்க. இன்னும் பேலன்ஸ் 50% கற்றுக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக கியர் கட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாம், அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அப்படியே ட்ராக்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கலாம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 1:54 போய் ரீச் ஆகிடும் சொல்லுது. 2 மணி இருந்தது, அப்படி கம்மியாயிடுச்சு. ஒழுங்க பார்த்துக்கலாம். சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளேயே இருக்குது, இன்றைக்கி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஓ தப்பாக போட்டேன். கேடிஎஃப் கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்குங்க. ரோடு இதே மாதிரி தான் இருக்குது. சரி கொஞ்சம் வேகமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். சரி வாங்க. அப்பா பூச்சி டப்புன்னு அடிக்குதுங்க. சரி 100ல் போகிறது கூட ஒரு மாதிரி நல்லா தான் பாருங்க. ஃபோனு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் தள்ளுதுங்க.
ஸோ எந்த ஸ்பீட் பிரேக்கரும் இல்லை, போகிற வழியில் எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே. ஆனால் ரோடு செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ட்ராக்ல ஓட்டுற மாதிரி இருக்கு. வாவ், எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்குலாம் ரோடு இருக்குன்னு சொல்லி. இன்னும் வேகமாக போகலாம், ஆனால் பின்னாடி ப்ரோ இருக்காரு. ஸோ அடிக்கிற காற்றுல ஃபோனு தெரிச்சிருக்கிற போதுங்க. ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். வாவ், ஸோ 120ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வில்லேஜுங்க. ஸோ எங்குமே பெருசாக பார்க்க வீடெலாம் எதுவுமே இருக்காது. வேகமாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. சரி வாங்க போய்க்கலாம். இப்போ போலீஸ்காரங்கிறாங்க இங்கே. நம்மள எதுவும் டிக்கெட் எதுவும் வாங்குறாங்களா? போகலாமா? ஒருவேளை டிக்கெட் ஏதாச்சும் பர்மிஷன் ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் போகும்போது மட்டும் எங்கடா போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுற போகிறாங்க. இன்னும் 6.3 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி அனில் குட்டி, ரோடு நல்லா இருக்குல்ல ப்ரோ? கார்னரிங்லாம் செம்மையாக இருக்குங்க. என்ன ப்ரோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அங்கே பாருங்கள் வியூவை. வாவ், தமிழ்நாடு. ஆமாம், தமிழ்நாடு கர்நாடகா சென்ட்ரல் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் தெரியுமா உனக்கு? இப்போ தான் தெரியுமா? அங்கே ஸோ இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம்னா அது உள்ள ஏதாவது இப்போ இந்த செடி மரங்கள் இந்த ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. பாடி நல்லா இருக்குல்ல ஊரே ஒரு மாதிரி. ஃபுல்லாக வில்லேஜுங்க இது. ஆனால் ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. இன்னும் 5.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படி இப்படியே வந்துட்டங்க. என்னப்பா இது ராமரா? ராமர் கோயிலுங்க இது. ராமர் கோயிலா? இல்லை இல்லை, இது சனீஸ்வரன் கோயிலுங்க. இது போகிற வெளியே தான் ஆகக்கூடாதுப்பா, காப்பாற்று. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. ஆனால் இது பார்த்தா இது தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் இப்போ. ஆனால் பார்த்தா பாதி கர்நாடகா வண்டி. டிஎன் வண்டி இருக்குது, பட் அவ்வளோ இல்லை. என்னப்பா எல்லாமே இங்கெல்லாம் கார் கீர் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. பண்ணுக்கு என்னெல்லாம் இருக்குங்க. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போட்டு வெயில் கொளுத்த போகுது. கும்மாலாபுரம் ஊர் பேரா? கும்மாலாபுரமா? இப்படிப்பட்ட ஊர் பேர் எப்படி இது? கும்மாலாபுரம். கமலாபுரம் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும்ல. கமலாபுரம் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். 1.3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் நானும் சுற்றி தேடுறேன், மழையும் காண மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை தப்பாக கூகுள் மேப் போட்டு வந்துட்டுமான்றாலும் எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ தேவராபேட்டான் தான் போட்டேன். ஆனால் இங்கே எந்த மழையும் தெரிய மாட்டேது. மலை மேலே ஏறலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்களே, வீடியோலாம் போட்டானுங்களே. இப்போ என்ன ஆகணுமா, போகிற வரைக்கும் போயிட்டு அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு அங்கே மலை ஏறக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது தான். எப்படி இருக்கும் எனக்கு என்னோடய ரியாக்ஷனு? அவ்வளோதான். ஐயோ என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஆகிடுச்சுன்ற அளவுக்கு ஃபீல் ஆகிடுங்க. ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, கிளைமேட்டு ஊருக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருக்குது. அங்கங்கே பூ. வா, கேர்ள்ஸ்க்கெல்லாம் இந்த பூலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தால் நீங்கள் யாராச்சும் ட்ரிப்பு வந்தீங்கன்னா இங்கே வந்துடுங்கப்பா.
ஸோ பூவெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் 300 மீட்டர்ஸ் லெஃப்ட்டு போக சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையேப்பா, சர்ச்சு தான் இருக்குது. ஒரு செகண்ட் விட்டுருந்தா முத்தம் கொடுத்துருப்போம். TN70 இதான் பார்க்குறேன். வழியாக கண்டுபிடிச்சி இதே இந்த ரூட்டில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தாத்தா. ஆனால் எந்த